gorgeous people, welcome back to my channel. இன்னைக்கு நாம கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு லக்ஸரி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட் ஓபை தாமரா கோயம்புத்தூர் பத்தி பார்க்க போறோம். எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஹோட்டல் அண்ட் பிடிச்ச ரெஸ்டாரண்ட் கூட இங்க இருக்கு. இங்க பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் இல்லைங்க, ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் கோயம்புத்தூர்ல ஒரு ஸ்டைலிஷாக பீஸ்ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னா இந்த பிளேஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. எனக்கு பிடிச்ச ஃப்ரெஷ் ஜூஸ், எனக்கு பிடிச்ச லஸ்ஸி அண்ட் ஹெல்த்தி கவுண்டர் கூட இருக்குது. ஸோ இங்கே அட்மாஸ்ஃபியர் ஃபர்ஸ்ட் கிளாஸுங்க. இன்சைட் போன உடனே ஒரு காம் வைப், லக்ஸரி ஃபீல், கிளாசிக் இன்டீரியர்ஸ் அண்ட் மார்னிங் சன்லைட். எனக்கு பிடிச்ச பேன் கேக், பிடிச்ச ஆம்லெட் கவுண்டர் இங்கே இருக்குது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்னால் ஸ்பெஷலாக சவுத் இந்தியன் இங்கே கான்டினென்டல் வரை நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க. கப் கேக்ஸ் கூட இருக்குது மார்னிங்கில். அண்ட் சாஃப்ட் இட்லி, கிறிஸ்பி தோசை, ஆப்பம், சட்னி, பொங்கல். அண்ட் அதே டைமில் பிரெட் வெரைட்டிஸ் கூட நிறைய இருக்குது. அண்ட் ஃப்ரூட் ஜூஸ், எக்ஸ், லைட் கவுண்டர் எல்லாமே இருக்குங்க இங்கே. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்களா, ரொம்ப ஒரு நல்ல வைப் இருக்குது இங்கே, பாசிட்டிவான வைப் இருக்குது. எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சதுன்னு என்னென்னா இங்கே ஃபுட் ப்ரெசன்டேஷன் அண்ட் ஒவ்வொரு டிஷ்ஷும் சூப்பராக சர்வ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் அஸ்தட்டிக் லவர்ஸ்க்கு இது ஹெவன் மாதிரி இருக்கும். அண்ட் இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃபேமிலியுடன் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவுட்டிங்க்கும் பர்ஃபெக்டானது. அண்ட் கப்புள்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப நல்ல பிளேஸ். அண்ட் சர்வ் பற்றி சொல்லணுன்னா எங்கள் ஸ்டாஃப் ரொம்ப பொலைட்டாக ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி தான் எனக்கு இந்த ஹோட்டலில் ரொம்ப பிடிக்கும். அண்ட் தோசைலாம் பார்த்தீங்களா, அப்படியே சுட சுட நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அண்ட் நிறைய சட்னி, ஆத்தென்டிக் ஃபுட்டுங்க. ஸோ மார்னிங்கில் பீஸ்ஃபுல்லாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணுன்னா, காஃபி குடிச்சிட்டு சில் பண்ணணுன்னா இந்த பிளேஸ் மஸ்ட் ட்ரை. எஸ்பெஷலி சண்டே இங்கே வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கார்ஜியஸ் பீப்புள் அண்ட் நண்பா நண்பிகளே, கோயம்புத்தூரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லக்ஸரி பிரேக்ஃபாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓபை தாமரா கோயம்புத்தூர் ட்ரை பண்ணுங்கள். ஃபுட் மட்டும் இல்லைங்க, வைப்பையும் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு இங்கே டீ கூட ரொம்ப பிடிக்கும், ஹோம்மேட் டீ மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் இட்லி ட்ரை பண்ண போகிறேன். அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொங்கல், இட்லி எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ ஆசம், கார்ஜியஸ். அண்ட் நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணுங்கள். தோசை பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா பண்ணுறாங்க. லைட் கவுண்டர்ஸ், ஃப்ரெஷ் தோசஸ், இதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஆப்பம், எனக்கு பிடிச்ச ஆப்பம் கூட இங்கே இருக்குங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா பொங்கல் எல்லாமே இருக்குங்க பிரேக்ஃபாஸ்ட்டில். மல்லி இட்லிலாம் வந்து கோயம்புத்தூரில் வந்து இது ஒரு ஆத்தென்டிக்கான இட்லி, எல்லாமே ஆத்தென்டிக்காக இருக்குங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். பார்க்கவே நல்லாயிருக்கு. நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற இடம் நிறைய இருக்குது, ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குற இடம்னா ரொம்ப கம்மி. அதான் இந்த ஓபை தாமரா ஸ்பெஷல். மார்னிங்கில் ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லாமல் பீஸ்ஃபுல் வைப், லக்ஸரியோட டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பிளேஸ் பர்ஃபெக்ட். இங்கே வந்த உடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் ஆகுறது ஆம்பியன்ஸ். ஸோ காம், ஸோ கிளாஸி. அந்த இன்டீரியர் லைட்டிங், சாஃப்ட் மியூசிக் எல்லாமே ஒரு ஃபாரின் ஹோட்டல் ஃபீல் கொடுக்குதுங்க. எஸ்பெஷலி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு இது வந்து ஒரு ஹெவன் மாதிரி இருக்கும். அண்ட் மினி இட்லி, எனக்கு ரொம்ப பிடிச்ச மினி இட்லி கூட இங்கே இருக்குது. அண்ட் எவ்ரி கார்னர் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலாக இருக்குது. ஃபோட்டோஸ், ரீல்ஸ், விலாக் எல்லாமே சூப்பராக அழகாக வரும். ஆம்லெட் பார்த்தீங்களா, எனக்கு பிடிச்ச ஆம்லெட். அண்ட் நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்ல